நிகிதா, ரிசர்வ் வங்கி தங்க நகைகளை அடகு வைப்பதற்கு வங்கிகள் மற்றும் வங்கி சாராத நிறுவனங்களில் அடகு வைப்பதற்கு 9 புதிய விதிமுறைகளை பரிந்துரை செய்திருந்தது. இந்த பரிந்துரைக்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்தது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு இந்த பரிந்துரைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் எழுதியிருந்தார். இந்த சூழ்நிலையில் அந்த 9 விதிமுறைகளையும் நிறுத்தி வைப்பதாகவும் அடுத்த ஆண்டு ஜனவரி வரை ஒத்திவைப்பதாகவும் இப்போது மத்திய நிதியமைச்சகம் அறிவித்திருக்கிறது. ரிசர்வ் வங்கியின் அந்த 9 விதிமுறைகளின்படி நகைகளுக்கான மூல ரசீது மற்றும் தரம் நிறம் சான்று 75% மட்டுமே கடன் வழங்க முடியும். 7 நாட்களுக்குள் அந்த கடனை அந்த முழு தொகையையும் செலுத்த வேண்டும். வட்டி அந்த அடகு நகைக்கடன் காலம் முடிவடைந்த அந்த 1 வார காலத்திற்குள் அந்த நகைகளை திருப்பி அனுப்ப வேண்டும். முழு தொகையை கொடுத்து விட்டுதான் மறு அனுமானம் செய்ய வேண்டும் என்று பல்வேறு விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி அறிவித்திருந்தது. அது அமல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பும் அந்த ரிசர்வ் வங்கியின் அறிவிப்பில் இருந்ததற்கு நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் கடும் எதிர்ப்பு எழுந்தது. இது விவசாயிகள் மற்றும் விவசாய கடன் வாங்குவதற்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் மூலமாக வலியுறுத்தியிருந்தார். ரிசர்வ் வங்கியின் இந்த புதிய விதிமுறைகளால் நகை கடன் வாங்குவதில் வங்கிகள் வங்கி சாராத நிறுவனங்கள் மூலமாக வாங்குவதில் கடுமையான சிக்கல் ஏற்படும். மீண்டும் கந்து வட்டி மற்றும் மீட்டர் வட்டி தனியார் அடகு கடை உரிமையாளர்களிடம் நகைகளை வைத்து ஏழை எளிய மக்கள் அந்த நகைகளை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்படும் என்று பல்வேறு தரப்பிலும் எழுந்த எதிர்ப்பை அடுத்து இந்த புதிய விதிமுறைகளை அமல்படுத்துவதை நகை கடன் வங்கிகளில் வாங்குவதற்கான புதிய விதிமுறைகளை அமல்படுத்துவதை ஓராண்டு வரை ஒத்திவைத்து ரிசர்வ் வங்கி இப்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அடுத்த ஆண்டு ஜனவரி வரை இந்த புதிய விதிமுறைகள் அமலுக்கு வராது என்று மத்திய நிதியமைச்சகம் ரிசர்வ் வங்கி நகைக்கடன் அடமானத்திற்கான புதிய விதிமுறைகளை ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறது. நிகிதா.